பொதுவாக இயற்கையினுடைய நியதிகள், இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இயல்பான நிலையில் கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருந்தாலும் அதில் நம்மை அறியாது சில எண்ணங்கள், உணர்வுகள் பதிவாகி அந்த பதிவே ஆழமான பதிவாகும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் அதிலே வலுப்பெற்று விடுகின்றது. வலுப்பெற்று அந்த எண்ணத்தோடு நாம் முழுமையாக இணைந்த பின் நமக்கு அப்படி எண்ணினால்தான் நம்மால் அமைதியாக இருக்க முடியும். அதற்கு மாறாக இப்படி எண்ண வேண்டும், இப்படி நினைக்க வேண்டும், இப்படித்தான் இதை செய்ய வேண்டும் யாராவது சொன்னாலும் நம்மால் அதை கேட்க முடியாது அல்லது அதை பின்பற்ற முடியாது போய்விடுகின்றது. குருநாதர் அது பற்றிய விளக்கங்களைத்தான் இந்த உபதேசத்திலே நமக்கு சுட்டிக்காட்டி அது ஏன் அவ்வாறு இயங்குகின்றது, அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, அதை எதன் வழி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார்கள். பொதுவாக நாம் தியானம் செய்யும் பொழுதும் சரி, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, மகரிஷிகள் ஞானிகளை நினைக்கும் பொழுதும் சரி, தன் உடலிலோ அல்லது மற்றவர்கள் உடலிலோ இப்படி நோயாக இருக்கின்றதே, வலி இருக்கின்றதே, இந்த நோய் நீங்கவில்லையே, இந்த நோய் திரும்ப திரும்ப இப்படி வந்து கொண்டிருக்கின்றதே என்ற எண்ணத்துடன் தான் சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் வலுப்பெற்று விடுகின்றது. ஆனால் நாம் தியானம் செய்வதும் சரி, ஆத்ம சுத்தி செய்வதும் சரி, அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும், வலியிலிருந்து விடுபட வேண்டும், வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் தியானம் செய்கின்றோம். ஆக தியானம் செய்வதே நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கப்படும் பொழுது நாம் அதை செய்யக்கூடிய, அதாவது நம்முடைய உயிரிடம் முதன்மையாக அதை குறிக்கோளாக வைக்க வேண்டியதே என்னுடைய நோய் நீங்க வேண்டும், வலி நீங்க வேண்டும், அந்த மகிழ்ச்சியுடைய அருள்சக்தி எனக்கு கிடைக்க வேண்டும், என் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வீட்டில் திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் ஆக வேண்டும், அந்த அருள்சக்தி எங்களுக்கு வேண்டும், தொழில் வளம் பெருக வேண்டும், எனக்கு வரவேண்டிய பாக்கி, அதாவது நம்மிடம் கடன் வாங்கி சென்றவர்கள் அந்த பணத்தை சரியான நேரத்தில் திரும்ப கொடுக்க வேண்டும், அதற்குண்டான அருள்சக்தி வேண்டும் என்று இப்படித்தான் நாம் இதை செயல்படுத்த வேண்டும். அதை விடுத்துவிட்டு கடன் வாங்கியவன் கொடுக்கவே மாட்டேன் என்கிறான், எப்பொழுது பார்த்தாலும் இப்பொழுது தருகிறேன் இப்பொழுது தருகிறேன் என்று ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறான் என்று இப்படி நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் முதல்ல சொன்னது போன்று வாங்கியவன் கொடுக்கவில்லை ஏமாற்றுகிறான் என்பது இயல்பாக இருந்தாலும் அதை நாம் திரும்ப திரும்ப பதிவு செய்யப்படும் போது நமது உயிர் அதை முன்னிலைப்படுத்தி அவன் கொடுக்க மாட்டான், அவன் அப்படித்தான் ஏமாற்றுவான் என்றே பிறிதொரு மனிதன் இவ்வாறு அவனுக்குள் விளைய வைத்த, அவனுக்குள் ஏமாற்றப்பட்ட உணர்வை நாம் சுவாசிக்கப்படும் பொழுது நம்மை அதன் வழியிலே இயக்கி நம்மை அந்த நினைவுக்கு நம்மை இழுத்துச் செல்லும். அப்பொழுது அவன் கொடுப்பான், அவன் நிச்சயம் நம்மளுக்கு பணத்தை திரும்ப தருவான் என்று அந்த எண்ணமே, அந்த நம்பிக்கையே நமக்கு வராது. ஆனால் அந்த எண்ணத்தை நாம் கொண்டு வந்து அவனுக்கு அந்த வருமானம் வரும்படி செய்து அவனிடமிருந்து திரும்ப அந்த பணத்தை பெறக்கூடிய சக்திக்கு நாம் இந்த தியானத்தை, அதனால்தான் குருநாதர் இங்கே யாம் சொன்ன முறைப்படி இதை நீங்கள் செயல்படுத்தினால், ஆத்ம சுத்தி செய்தால், தியானம் செய்தால் மீண்டும் மீண்டும் நீங்கள் அவன் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்க வேண்டும், அந்த அருள் சக்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ண நமக்குள் இந்த உயர்ந்த எண்ணங்கள் வர வர அவன் எப்படி திரும்ப தரவே மாட்டேன் என்கிறான், ஏமாற்றிக்கொண்டே இருக்கின்றான், எப்படி இந்த உணர்வுகள் புதிதாக நமக்குள் உருப்பெற்று நம்மை நினைக்கும்படி அதன் வழி செல்லும்படி செய்ததோ அதை மாற்றி அமைத்து அவன் நிச்சயம் தருவான், அவனை தர வைப்பேன், அவனுக்கு அந்த சக்தியை நான் கொடுப்பேன், அவனுக்கு நிச்சயம் வருமானம் வரும் என்று இந்த உணர்வுகளை நாம் வலுக்கொண்டு பாய்ச்ச இந்த உணர்வு அவனுக்குள் இணையப்பட்டு தன்னாலே அவன் பணத்தை கொடுக்கக்கூடிய நிலை வரும். இந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்று குரு உணர்த்துகின்றார். ஏனென்றால் உங்கள் எண்ணம் அவர்களை உயர்த்தும், அவர்களுக்கு வருமானத்தை வர வைக்கும், நமக்கு கொடுக்க வேண்டிய எண்ணத்தையும் வர வைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும். அதற்குள் நாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு விட்டோம் என்றால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவனையும் அல்லது அப்படி வரக்கூடியவனையும் தடுத்து அவர்களும் வராதபடி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போன்று அவனுடைய சந்தர்ப்பம் ஏதோ கொடுக்க முடியவில்லை என்ற சிறிது தாமதமாகும் பொழுது அவன் தரவே மாட்டேன் என்றான், அவன் தரமாட்டான், அவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்ற இந்த உணர்வு அவனுக்குள் இயக்கப்பட்டு தரக்கூடியவனை இப்படி தர விடாதபடி நம்முடைய எண்ணமே இப்படி ஆக்கிவிடும், அந்த பாக்கி திரும்ப வராது என்று குரு சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அவர்கள் இந்த எண்ணம் இயக்கப்பட்டாலும் கொடுக்க முடியவில்லை என்றும் அவர்களும் சங்கடப்படுவார்கள்.
இந்த சங்கடத்தால் அவர்களுக்கு வர வேண்டிய வருமானம் அல்லது அவருடைய வியாபாரம் சரியாக நடக்காது. எனவே இந்த சங்கட உணர்வு வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் திசை திருப்பும். ஆக அவனுக்கும் பணம் வராது, நமக்கும் பணம் வராது. ஆக அவன் சங்கடப்படும் போது மீண்டும் நாமும் சங்கடப்பட வேண்டி வரும். இதையெல்லாம் குரு நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி இதிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்றால் அவர்களுக்கு வரவு வரும், அந்த வருமானம் கிடைக்கும், அவர்கள் கொடுப்பார்கள் என்ற உணர்வைத்தான் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கொடுக்கவில்லை தரமாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் அணுசக்தியால் அவனுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவன் அதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் நாம் எண்ணக்கூடிய நல்ல எண்ணத்தை நமது உயிர் அதை முதன்மையாக்கி இதை வலுவாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு நமது உயிர் அந்த சக்தியை அதை உருவாக்கி கொடுக்கும். அதைத்தான் சிருஷ்டி செய்யும். ஒவ்வொரு நொடியிலும் இவ்வாறு எண்ணும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக அது வேலை செய்யும், நமக்குள்ளும் உயர்ந்ததாகும். ஆகவே பிறருடைய நிலைகளில் நாம் குறைகளை எண்ணாது அவர்கள் நிறைவு பெறுவார்கள், நமக்கும் அது நிச்சயம் வரும் என்று நிறைவுபடுத்தக்கூடிய உணர்வாக எடுத்தால் நிறைவான உணர்வுகளை நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. நம்முடைய சொல்லும் அங்கே அமைதி கொண்டு இனிமை கொண்டு மகிழ்ச்சியூட்டக்கூடிய சொல்லாக கேட்போர் உணர்வுகளிலும் நிறைவுபடுத்தக்கூடிய உணர்வாக வருகின்றது. ஆக இந்த மகிழ்ந்திடும் உணர்வுகளை மகிழச் செய்யும் உணர்வுகளை நமது உயிரின் இயக்கத் தொடங்குகின்றது. ஆகவே இதன் வழி வாழ்ந்தால் நமது வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக அமைகின்றது. பேரானந்த நிலை பெறுகின்றோம், ஏகாந்த நிலையில் பெறுகின்றோம். ஏகாதசி என்று 10வது நிலையாக அந்த அடையக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். ஆகவே அனைவரும் அந்த அருள் வாழ்க்கையை வாழச் செய்யும் அந்த சக்தி நம்மிடம் பெறும். நம்முடைய பார்வையில் அனைவரும் நலம் பெறுவார்கள், அனைவரும் ஆனந்தப்பட நிலை உருவாகும். அந்த அனைவரும் ஆனந்தப்படும் நிலையை நாமும் கண்டு நம்முடலிலே அந்த மகிழ்ச்சி பெருகி நமக்குள் அந்த பேரானந்த நிலையை நிச்சயம் நாமும் பெற முடியும். ஏனென்றால் பலர் என்ற நிலைகளில் நாம் ஆனந்தப்படும் பொழுது பேரானந்தம் வருகின்றது. ஆனால் ஒருவர் என்ற நிலையில் வரும்பொழுது ஆனந்தம் என்ற நிலையில் வருகின்றது. அது அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எல்லோரும் மகிழ்ச்சிப்படும் நிலையில் வரும்பொழுது அதுவே பேரானந்தம் ஆகின்றது. ஆகவே எல்லாம் பேரானந்தம் என்ற நிலையில் நம் பார்வையில் அனைவரும் நலம் பெற வேண்டும், அதைக் கண்டு நாம் பேரானந்தப்படும் நிலை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லா மகிழ்ச்சிகளையும் வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த உபதேசத்திலே நமக்கு வாக்காக கொடுத்து நாம் எண்ண வேண்டிய முறையில் எது, தியானத்தில் உயிரிடம் முதன்மைப்படுத்த வேண்டியது, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது எதை முன்னிலைப்படுத்த வேண்டும், எதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், எதற்கு வலு கொடுக்க வேண்டும், எந்த அடிப்படையில் நம்முடைய நினைவுகள் உணர்வுகளை செலுத்த வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு அந்த ஞான பாதையை சுட்டிக்காட்டி அதன் வழி நாம் பயணப்பட வேண்டியவருடைய அவசியத்தையும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்த நிலைகளையும் தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார்கள்.